Good morning, student. Today we are going to learn about third chapter. Okay, in third chapter already we have to learn in 11th standard. The basic is there. So now we enter in the first question. If k is real, discuss the nature of the roots of the polynomial equation 2x square plus kx plus k equal to 0 in terms of k. Solution: the given value 2x square plus kx plus k equal to 0. So a value is 2, b value is k, c value is k. So del equal to b square minus 4ac. So we know that this value, how to take the a, b, c values. So b value, apply b value k square minus 4, a value is 2, c value is k. If it is multiply 8k, k square minus 8k, 1k is a common value here. So take outside k. So k minus 8, since k is real, இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்குறோம். 10th இந்த 3 காலம் இருக்கும். கிரேட்டர் தென் 0 அப்படின்னா என்ன வேல்யூ, லெஸ் தென் 0னா என்ன வேல்யூ, ஈக்குவல் டு 0னா என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஓகேவா? இப்போ இங்கே கே வந்து ரியல் வேல்யூ, த பாசிபிள் வேல்யூ ஆஃப் கே, அப்போ 3 வேல்யூ. ஒன்று வந்து இந்த நம்பர் லைனில் 0வை விட கம்மியாக இருக்கலாம். கே லெஸ் தென் 0ன்னு ஒன்று. அதுக்கு அடுத்தது கே ஈக்குவல் டு 0 இல்லைனா 8 அப்படி ஒன்று. இல்லைனா 0 லெஸ் தென் கே லெஸ் தென் 8 ஆர் கே கிரேட்டர் தென் 8. ஸோ த பாசிபிள் வேல்யூ ஆஃப் கே இஸ் கே லெஸ் தென் 0, கே ஈக்குவல் டு 0 ஆர் 8, கே ஈக்குவல் டு 0 ஆர் 8. நெக்ஸ்ட்டு 0 லெஸ் தென் கே லெஸ் தென் 8, அதாவது 0விலேருந்து 8க்குள்ளே we have to select any value from 0 to 8 and substitute here. We get a many solution. So that is one way. The another way, k greater than 8. So k greater than 8 meaning 9, 10, 11 etc. Okay, so 4 possible solution is here. So case 1, case 2, case 3 and case 4. So case 1, when k less than 0, meaning we can take this interval value, 0 to minus infinity. So 0 to minus infinity, so if it is select k equal to minus 1, meaning if we put here the k value is minus 1, then k value is minus 1 minus 8, so minus 9 into equal to minus 1, so plus 9. Okay, so value is plus. So plus meaning greater than 0, 0வை விட இந்த கிடைக்கிற வேல்யூ எல்லாமே எதில் கிடைக்குது, ப்ளஸில் கிடைக்குது. இப்போ ப்ளஸில் இருக்கிறதால கிரேட்டர் தென் 0. அப்போ இட் ஹேஸ் ரியல் ரூட்ஸ். ஓகேவா? அதாவது கிரேட்டர் தென் 0வாக இருந்தால், டெல்லு வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ரியல் ரூட்ஸ்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரியல் ரூட்ஸ். அதுக்கு அடுத்தது கேஸ் 2, வென் கே ஈக்குவல் டு 0 ஆர் 8. இப்போ இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே பாரு, கே மைனஸ் 8, ஒன்று 0 போடலாம், இல்லைனா 8 போடலாம். இப்போ 0 போட்டோன்னா இந்த இடம் 0, இதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 மைனஸ் 8 ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். 8 போட்டாலும் கேவுக்கு பதிலாக 8 மைனஸ் 8ன்னு போட்டு 0 வரும், வெளில 8 இருக்கும். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ டெல்லோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். அப்போ 0னா ரியல் அண்டு ஈக்குவல்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரியல் அண்டு ஈக்குவல்னு அர்த்தம். கேஸ் 3 பார்த்தோன்னா, வென் 0 லெஸ் தென் கே லெஸ் தென் 8, அப்போ 0விலேருந்து 8க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து லெஸ் தென் 0ன்னு வருது. ஓகேவா? என்னென்னு வருது? லெஸ் தென் 0, 0விலேருந்து 8க்குள்ளே. இப்போ மைனஸில் வரதால it has imaginary roots. Then case 4, when k greater than 8, but k minus 8 greater than 0, the roots are real and distinct. Okay, the second question, find the polynomial equation of
minimum degree with rational coefficients having 2 plus root 3i as a root. இப்போ 2 plus root 3iன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பாசிட்டிவில் ரூட் இருக்குது, நெகட்டிவில் நாமாவே எடுத்துக்கணும், இதோட காஞ்சுகேட் வேல்யூ எடுத்துக்கணும். 2 plus root 3iனா 2 minus root 3i another root. என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஓகேவா, பவர் வேல்யூ 2, ஓகேவா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் எழுதுகிறோம். சம் ஆஃப் ரூட்ஸ்னால் 2, ஓகேவா, ஈக்குவல் டு 4ன்னு வருது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 + i√3 2 - i√3 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2² - i√3² இதை உள்ளே அனுப்பிடுறோம். இப்போ 4 + 3 = 7 வந்துடுது. அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் = 0. x² - 4x + 7 = 0. இது புரியுதா உங்களுக்கு? x² வேல்யூ. ஓகே, திஸ் இஸ் த பேசிக் ஃபார்ம் ஆஃப் a quadratic equation. Okay, substitute sum of roots value, product of roots value, apply here, we get a x² - 4x + 7. So third question, find a polynomial equation of minimum degree, the same question. Okay, so you can try to solve the above method. So 2i plus root 3 minus, you can change, this is complex number, so the real number we can write in first, the plus 2i is a imaginary number, write in second, so 3 plus 2i is a root. So this conjugate value is 3 minus 2i, one time sum, one time product. So apply this value in the question. The formula x² minus sum of root x plus product of root x = 0. Okay, product of roots. The fourth question, find a polynomial equation. So here also ask the polynomial equation. So but here not a complex number. So this is different way. Okay, so √5 - 3. So √5 plus 3 is a conjugate value. One time sum and one time product. So I substitute this value also, x² minus 2√5x plus 2. Then we can arrange this one, x² plus 2 one value minus 2√5x. So we can write the another value here, minus no, so take plus, okay, take plus, but the same value only, the minus is here, we can alternate, my plus is taken here. So x² plus 2 plus 2√5x. So now we consider this is a minus b, a plus b, a minus b, a plus b. So a² minus b². So a² meaning x² plus 2 whole square minus b² meaning 2√5x². So if it is square come to inside, 2² value 4, √5² 5, x². So x² plus 4 plus 4x² minus 4 into 5 are minus 20x². So x power 4, if it is subtraction here, minus 16x² plus 4. So this is our required equation. Okay, so the fifth question, prove that a straight line and parabola cannot intersect at more than 2 points. Cannot intersect. Prove that the straight line and parabola cannot intersect at more than 2 points. So the straight line formula y is equal to, the basic equation of straight line y is equal to mx plus c. The equation of parabola y² equal to 4ax. So this y is equal to mx plus c. This equation apply this y value. So y value mx plus c whole square equal to 4ax. So m² x² plus c² plus 2mcx minus 4ax equal to 0. So if it is arranged this one, quadratic form, x² x constant. So the x² meaning this equation having only two solution. So which is a quadratic equation in x. This equation cannot have more than two solution. ஓகேவா? அப்போ இதுக்கு கண்டிப்பாக 2 சொல்யூஷன், ஏன்னா இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்போ 2 சொல்யூஷன் தான் இருக்கும். அது 2 தாண்டி அதிகமான சொல்யூஷன் இருக்காது. அப்போ அப்படி இல்லை அப்படின்னாலே அந்த ஸ்ட்ரெயிட் லைனு பேரபோலா கேனாட் இன்டர்செக்ட் அட் மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்டில் மட்டும்தான் இன்டர்செக்ஷன் ஆகும், அது தாண்டி இன்டர்செக்ஷன் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகேவா? தென் எக்ஸசைஸ் 3.3 சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன். இதெல்லாமே
ஈஸியான சம்மு தான், அதனால தான் நான் கண்டினியூஸாக நடத்திட்டு இருக்கிறேன். சால்வ் த cubic equation 2x cube minus x square minus 18x plus 9 equal to 0 if sum of two of its roots vanishes 2 of its roots vanishes. Since sum of two of its roots vanishes, let the roots be alpha minus alpha beta, alpha minus alpha and beta. So sum of roots மூணையும் ப்ளஸ் பண்ணுறோம். ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுது. இப்போ பீட்டாவோட வேல்யூ 1/2. இந்த பியோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கணும். பியோட வேல்யூ எப்படி? இது ஏ வேல்யூ 2, பி வேல்யூ -1, சி வேல்யூ -18, டி வேல்யூ 9. ஆல்ரெடி we thought this things. Okay, so a equal to 2, b equal to -1, c equal to -18, d equal to 9. So this is formula also you should know here. Okay, because the sum of roots value, the sum of roots, the 3 roots is here. Because why we take 3 roots? The given equation power value is cubic equation. So cubic equation having 3 roots. So minus b by a formula. Then product of roots, the last value d. So this one b value minus c value plus d value minus. So minus d by a formula. So minus d by a. So alpha one value minus alpha another value, beta third value minus d by a. So alpha into alpha, alpha square. So minus alpha square. Okay, minus alpha square. So this minus and this minus cancel. So d value 9. Okay, this minus and this minus cancel, d value 9. So here alpha into alpha, alpha square, beta value 1/2. So this 2 and this 2 cancel. So alpha square equal to 9, alpha equal to 3. The roots are alpha value 3 minus alpha value -3, beta value 1/2. Beta value 1/2. Then second one, solve the equation 9x cube minus 36x square plus 44x minus 16 equal to 0 if the roots form on arithmetic progression. அப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா இது arithmetic progression. ஓகேவா, 10th ஸ்டாண்டர்டில் போட்ட சம்மு. இது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். இது arithmetic progression, இது ஜாமெட்ரிக் progression. இது நீங்கள் பார்த்தா புரிஞ்சிடும். சரியா, அந்த சம்மு நீங்கள் சால்வ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சம்மும் அதே மாடல் தான், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இங்கே ரூட்ஸ் வந்து a minus d, a plus d. இங்கே வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறதால a/r a/ar ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறதால அதோட வேல்யூஸ் இங்கே. இது ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுங்க தான் அதோட வேல்யூ இங்கே. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்னால் மூணையும் நம்ம சம் பண்ணணும். ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. இதிலேருந்து ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ கேன்சல் பண்ணும்போது மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல், 3a ஈக்குவல் 36/9. அப்போ 4 ஆன்சர். ஏ ஈக்குவல் டு அப்போ ஆன்சர் 4/3ன்னு அர்த்தம். இப்போ இங்கே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் a மைனஸ் டி, a ப்ளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், அதாவது இது a மைனஸ் பி ஃபார்முலா a ப்ளஸ் பி. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இது a ஈக்குவல் டு 16/9. அப்போ இங்கே இந்த ஏவோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். 4/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் 4/3. இங்கே 4 1s are 4, 4 1s are 4, 4 4s are 16, 3 1s are 3, 3 3s are 9, 3 3s are 9. அப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த டி ஸ்கொயரில் இந்த டியோட வேல்யூ தான் வேணும். அப்போ இது ரைட் சைடு போனால் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஆகிடுது. இது 4/3 whole square. If it is this square comes to inside 16/9. So this value comes to left hand side become minus 4/3. But take LCM here. So the first place denominator value is 9. The second place denominator value is 3 only. So become here also want 9. So we can take 3 numerator and denominator. So 3 3s are 9. So 16 minus 4 3s are 12. So 16 minus 12, 4/9 equal to d square. So the d value is plus or minus 2/3. Plus or minus 2/3. But negative values not take here, the positive value only. So positive value 2/3 is here our solution, d solution. So a solution is here, d solution is here. Substitute this 3 things, a minus d, a plus d. So a minus d, a plus d. So the roots value 2, the roots are 2/3, 4/3, 2. So like this we can
continue and solve these sums. Okay, so you can copy in your classwork note. Thank you, student.